ஆக்ட்ரஸ் ருக்மிணி வசந்த் அவர்கள் இப்போது ரொம்பவே பிரபலமாகி அடுத்தடுத்து அவங்களுடைய வளர்ச்சி பாதையில் இருக்காங்க. இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி பீர்பல் ட்ரையாலஜி, அதுக்கப்புறம் சைடு ஏ சைடு பி, இந்த 2 படமும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீச் ஆச்சு. அதிலிருந்து அப்படியே தமிழ் சினிமாவில் ஏஸ், மதராசி இந்த போன்ற படங்களில் நடித்து அதுலேயுமே நல்ல ஒரு ரீச் அடைஞ்சாங்க. இப்போது இந்தியாவுடைய மிகப்பெரிய பட்ஜெட் படமான யாஷ் நடிக்கிற டாக்ஸிக், காந்தாரா சாப்டர் 1ல் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் சினிமாவுக்கு வரலனா இவங்க டீச்சராக தான் ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குது. ஆக்சுவலாக ருக்மிணி வசந்த் அவர்கள் அவங்களுடைய பயோகிராஃபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போவீங்க. அவங்க ஆக்சுவலாக 96ஆம் ஆண்டில் தான் பிறந்திருக்காங்க. கனடாவில் அதாவது ஒரு பெங்களூரில் செட்டிலான ஒரு ஃபேமிலி தான். அவங்களுடைய அப்பா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு கலோனல் வசந்த் வேணுகோபால் அவர்கள். அவங்க மிலிட்ரியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்து அதில் ஒரு வீர மரணம் அடைந்தவங்க தான் அவங்களுடைய அப்பா. அண்ட் அவங்க அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா சுபாஷினி வசந்த். இவங்க ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். அண்ட் அது மட்டும் இல்லை, போரில் வீர மரணம் அடைந்து அவங்களுடைய மனைவிகள்லாம் கைம்பெண் ஆகிருப்பாங்க இல்லையா, விதவை ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபேமிலியை நம்ம பார்த்தோன்னாலே நம்ம ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு தான் இருக்காங்க. அண்ட் ருக்மிணி அவர்கள் ஆர்மி ஸ்கூலில் தான் அவங்களுடைய எஜுகேஷன்லாம் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா லண்டனில் ராயல் அகாடமி ஆஃப் ட்ராமாட்டிக் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அவங்களுடைய ஆக்டிங் டிகிரியை முடிச்சிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ருக்மிணி மேலே இப்போ ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் வந்திருக்கு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் மூலியமாக. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.